விடுகதை குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே எப்போதுமே பிடித்தமான விஷயம், அப்படித்தானே? நான் இப்போ ஒரு சில விடுகதைகள் சொல்ல போகிறேன். அதற்கு பதில் சொல்ல நீங்கள் தயாராக இருங்க. பட்டைய உரிச்சு 16 பட்டையை உரிச்சு வெளியில் வரா முத்தழகி, அது என்ன? அரைச்சான் ராணி அவளுக்குள்ளே 1000 முத்துக்கள், அது என்ன? உருண்டை பெட்டியை உடைத்தால் உள்ளுக்குள்ளே முத்துக்கள், அது என்ன? இது எல்லாத்துக்குமே விடை ஒன்று தான். என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? மாதுளை. நியோலித்திக் ஏஜ் என்று சொல்லப்படும் கிமு 6000ஐ சேர்ந்த மாதுளையின் படிமங்கள் கிரேக்க பகுதிகளில் கிடைத்துள்ளது. ஆக உலகில் பயிரிடப்பட்ட ஆதிக்கனிகளுள் மாதுளையும் ஒன்று என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. தாவரவியலாளர்களின் கருத்துப்படி மாதுளையின் பூர்வீகம் பாரசீகம். பாரசீக மொழியின் மாதுளையின் பெயர் தலிம். இதிலிருந்துதான் மாதுளைக்கான சமஸ்கிருத சொல்லான தலிம்பா வந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இமயமலையின் சில பகுதிகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஆதியிலிருந்தே மாதுளை விளைந்துள்ளது என ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஹராப்பாவின் அகழ்வாராய்ச்சிகளின்படி கிமு 2000 சமயத்திலேயே அங்கு மாதுளை இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. போமகிரானட் மாதுளையை ஆங்கிலத்தில் அழைக்க பயன்படுத்தும் வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய மூலம் பண்டைய லத்தீன்ல போமம் கிரனேட்டம் அப்படின்னு தான் மாதுளையை குறிப்பிட்டிருக்காங்க. போமம்னா லத்தீன்ல ஆப்பிள், கிரனேட்டம் அப்படின்னா விதைகள் கொண்ட ஆப்பிள் என்பதே இதற்கு பொருள். இதுவே பழைய பிரெஞ்சு மொழியில போம் கிரனேட் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த வார்த்தைகள்ல இருந்துதான் ஆங்கில சொல்லான பொமகிரானட் வந்தது. இந்தியில மாதுளையை அனாரா அப்படின்னு அழைக்கிறாங்க. பழந்தமிழ்ல மாதளை, கொடி மாதுளை, மாதுளம், மாதுளங்கம் அப்படின்னு எல்லாம் மாதுளையை அழைத்திருக்கிறார்கள். என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் பிரியா சிவா அவர்கள். வணக்கம்மா. இப்போ என்ன செய்ய போறீங்கம்மா? மாதுளப்பழம்ல ஒரு பன்னீர் கிரேவி. இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? மாதுளப்பழமோட ஜூஸ், பன்னீர், முந்திரி பருப்பு, வெங்காயம், தக்காளி, பால், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, ஜீரகம், ஆயில், இஞ்சி, கொத்தமல்லி நம்ம கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரேவிக்காக அரைக்க போறோம். இது ஒரு வெங்காயம், அப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கக்கூடிய முந்திரி பருப்பு. அவ்வளோதான் இல்லையா? ஆமாம். அரைச்சிடலாமா? மசாலாவை அரைச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கிரேவி பண்ணணும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஜீரகம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சு வந்தோடனே என்ன சேர்க்க போறீங்க? இப்போ கிரேவி ஆட் பண்ணுவோம். இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா போட்டுக்கலாமா? இப்போவுமே கேஸ் சிம் பண்ணிட்டோம்னா ஆட் பண்ணது. ஓகே. இப்போ இது குக் ஆகிட்டு நம்ம பன்னீரை டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த அடுப்பில் பன்னீரை டோஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம். இதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்காக. இந்த பன்னீரை நம்ம இதில் போடுவோம். ஈவனாக டோஸ்ட் ஆகிறதுக்கு. ஓகே. சிம்மிலே வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும் இல்லையா? எண்ணெய் விட்டு வரும். ஓகே. கிமு 16ஆம் நூற்றாண்டில் எகிப்துக்கு மாதுளை சிரியாவிலிருந்து பரவியது. எகிப்தியர்கள் மாதுளை சாற்றை வயிற்று வலிக்கான மருந்தாகவும் சிவப்பு சாயம் தயாரிக்கவும் உபயோகப்படுத்தியுள்ளார்கள். பண்டைய எகிப்து ஓவியங்களிலும் பிரமிடுகளிலும் மாதுளையும் காணப்படுகிறது. கிமு 7ஆம் நூற்றாண்டில் பண்டைய கார்த்தேஜ் நகரம் வழியாக ரோமுக்கு மாதுளை பரவியதாம். அப்போது ரோமில்
கோடை காலத்தில் தாகம் தணிக்கும் பழமாக மாதுளை இருந்துள்ளது. பண்டைய ரோமில் திருமணமான பெண்கள் மாதுளை வடிவத்தில் ஆபரணம் அணியும் வழக்கத்தையும் அப்போது கொண்டிருந்தார்களாம். கிமு 138க்கும் கிமு 125க்கும் இடைப்பட்ட காலத்தில் சீனாவுக்கு பட்டுப்பாதை வழியாக வந்த பாரசீக வணிகர்கள் மூலமாகவே சீனாவில் மாதுளை பரவியதாம். மாதுளம் பழத்தின் கீழ்முனை கிரீடம் போன்ற அமைப்பில் இருந்ததால் பொதுவாக ஐரோப்பியர்கள் இதை ராயல் ஃப்ரூட் என்று அழைத்தார்கள். இப்போ நம்மளுக்கு கிரேவி பச்சை வாசனை போயிருச்சு. பச்சை வாசனை போயிருக்கு. சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட ஓகே. அப்போ நம்ம ஜூஸை ஆட் பண்ணுவோம். மாதுளம் ஜூஸ் இதை ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தோன்னா ஒரு மாதிரி அது புளிச்சு போயிடும். அது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ நம்மளுக்கு கொதிக்குது இல்லையா? கொதிக்கிறது நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன். ஓகே. மஞ்சப்பொடி ஒரு துள்ளி உண்டு. மஞ்சப்பொடி கொஞ்சமா. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஓகே. காரத்துக்கு இது நம்மளுக்கு காரம் மசாலா வந்து என்ன டேஸ்ட் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் ரோஸ்ட் ஆனது போதுமா? போதும். இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். பன்னீர் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்க போகிறோம். கிரேவி ரெடி ஆயாச்சு. இப்போ பன்னீர் சேர்க்கணும் இல்லையா? பன்னீர் சேர்க்கலாம் மேடம். இந்த கிரேவியில் இந்த பன்னீர் 1 to 2 minutes குக் ஆகும். தமிழர்கள் மாதுளையை எந்த காலத்துல இருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க? சேதா நறுமோர் வெண்ணையின் மாதுள துருப்புரு பசுங்காய் போழொடு கறி கலந்து. இது பெரும்பானாற்று படையில் வரும் மாதுளங்காய் பற்றிய பாடல் வரி. மாதுளம் பிஞ்சை பிளந்து மிளகு பொடியும் கறிவேப்பிலையும் கலந்து பசும் வெண்ணையிலேயே வேக வைத்து சமைத்த கறி என்பது இதற்கு பொருள். அதே போல மாதுளங்காய் ஊறுகாயும் அந்த காலத்திலேயே புழக்கத்துல இருந்திருக்காம். தோட்டங்களில் மாதுளை விளைவிக்கப்பட்டது என்று மலைபடுகடாம் செய்தி சொல்லுது. ஆக சங்க காலத்திற்கு முன்பிருந்தே மாதுளை என்பது தமிழகத்தில் பயிரிடப்பட்டிருக்கிறது, தமிழர்கள் உணவில் ஒன்றாக கலந்திருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாதுளை பன்னீர் கிரேவி ரெடி இல்லையா? அடுப்பு நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம். மாதுளை பன்னீர் கிரேவி ரெடியாக இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். வாவ், அந்த காரம் இருக்குது, மாதுளையினுடைய ஒரு துவர்ப்பு, ஒரு இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கு. மொத்தத்தில் வந்து ஒரு நவரசம் மாதிரி இல்லையா? ஒரு பழரச கிரேவி சூப்பர். மாதுளை பன்னீர் கிரேவி பரவசம். மாதுளஞ்செடி நட்ட 6வது மாதத்துலேயே பூ பூக்க தொடங்கிடும். ஆனால் அந்த பூவை எல்லாத்தையும் உதுத்து விட்டுருவாங்க. 24 மாதங்கள் கழித்த பிறகு தான் பூவை காய்ப்புக்காக விடுவாங்க. ஒரு பூ பூத்து 180 நாட்களில் தான் அந்த காயானது முழு வளர்ச்சி அடையும். அதற்கு பிறகு தான் அறுவடை செய்யணும். ஒரு செடி நட்ட 7வது வருடத்தில் தான் முழு பலனையும் அது கொடுக்கும். எல்லா மதங்களிலுமே பொதுவாக மாதுளை முக்கியமான கனியாகவே இருந்து வந்துள்ளது. கிமு 5ஆம் நூற்றாண்டில் புத்தர் பிந்துசாரர் ராஜ்யத்தில் தங்கியிருந்த போது பல பரிசுகள் அவர் முன் வைக்கப்பட்டது. புத்தர் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு கிழவி கொடுத்த சிறிய மாதுளையை புத்தர் அன்போடு ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டார். அதிலிருந்து புத்த மதம் கொண்டாடும் புனித கனியாக மாதுளை விளங்குகிறது. சொர்க்கத்திலிருந்து நேரடியாக வந்த கனி மாதுளை என்று இஸ்லாம் இதை கொண்டாடுகிறது. 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே இஸ்லாமிய மத சம்பந்தப்பட்ட ஓவியங்களில், கட்டிட வடிவமைப்புகளில், அலங்காரங்களில் இந்த மாதுளை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகான கிறிஸ்தவ மத ஓவியங்களில் மாதுளை புனிதமான கனியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிபி 1793இல் பிரெஞ்சு ஓவியர் லூயிஸ் லிஃப்டே புதிய கேலண்டருக்கான 12 ஓவியங்களை வரைந்தார். அதில் 12வது மாதத்துக்கான ஓவியத்தில் கன்னி மேரி மாதுளம் பழத்துடன் காட்சி அளித்தார்.
கிபி 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழில் மாதுளை குறித்தும் ஒரு பாடல் உள்ளது. ஒளிர் ஆணையின் கரமில் மகிழ் மாதுளம் கனியை ஒரு நாள் பகிர்ந்த உமை அருள் பாலா. அதாவது பார்வதி விநாயகரின் கையில் மாதுளை கனியை கொடுத்ததாக பாடுகிறார். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியில் அபிராமியின் நிறத்தை மாதுளம்பூ நிறத்தாளை என்று பாடுகிறார். இப்படி மாதுளை எல்லா மதங்களிலும் நிறைந்திருக்கும் கனியாக உள்ளது. என்னோட இருக்கிறது செஃப் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்றைக்கி நம்ம கிரில்டு ப்ரான் வித் போமோகிரானட் குஸ்குஸ் அப்படின்னு ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். குஸ்குஸ் அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். குஸ்குஸ்னால் நம்ம ஊரில் இருக்கிற ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் கோதுமையில் தயார் பண்ணுறது. கிரில்டு ப்ரான் வித் பொமக்ரனட் குஸ்குஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? ப்ரானு, குஸ்குஸு, ஆனியனு, குடமிளகாய், பொமக்ரனட்டு, எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகுத்தூள், லெட்யூஸு, ஆயிலு, பொமக்ரனட் ஜூஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ கிரில்டு ப்ரான் வித் பொமக்ரனட் குஸ்குஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சால்ட்டு, பெப்பரு, எலுமிச்சை ஜூஸு, ஆயிலு, கொஞ்சம் பார்ஸ்லி போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்கியூவரில் நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே. இது வந்து மேரினேஷன் ஆகும். இது வந்து எவ்வளவு நேரம் மேரினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்? இது ஒரு 30 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து பொமக்ரனட் குஸ்குஸ் பண்ண போகிறோம். பொமக்ரனட் குஸ்குஸ் தான் பண்ண போகிறோம் இல்லையா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சுடு தண்ணியை சுட வச்சுக்கிறோம். நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஹாட் வாட்டரில் நம்ம வேற ஏதாவது சேர்ப்பீங்களா? கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள். இதை என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து குஸ்குஸில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருவோம். நம்ம இதை கொஞ்சம் நம்ம மூடி வச்சோம்னா நம்ம அந்த ஸ்டீம் உள்ளே இருந்து நல்லா சீக்கிரமாக கொஞ்சம் ரெடி ஆகிடும் நமக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ நம்ம வந்து குஸ்குஸை நம்ம ஊற வச்சதுனால சைடில் இப்போ அடுத்து அதுக்கு தேவையான அந்த பொமக்ரனட்டையும் ஆனியன், பெப்பர் இதெல்லாம் போட்டு ஆயிலில் போட்டு சாட்டை பண்ணி அதோட மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். இப்போ இதில் நம்ம ஆலிவ் ஆயில் போட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும் இப்போதைக்கு. ஓகே. இதில் ஒரு 2 ஸ்பூன் வெங்காயம் போடுங்க. போதும். இப்போ கலர் குடமிளகாய் இதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. இது ஒரு 2 ஸ்பூன். நம்மள்ட்ட அந்த பொமோகிரானட்டு இது ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. நம்மளுக்கு மாதுளை போடுறோம். நம்ம இது ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கின ஒருபாடு நமக்கு தேவையான சால்ட், இல்லையா? கொஞ்சம் மிளகுத்தூள், இந்த பார்ஸ்லி போட்டுங்க. கொஞ்சமாக பார்ஸ்லி. இதில் நம்ம என்ன போட போகிறோம்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்ச குஸ்குஸை போட்டு இது மாதிரி ஊற வச்சு போட்டோம்னா நமக்கு எந்த கட்டி இதெல்லாம் வராது. அதுக்காக அதுதான் ரீசன், வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு இப்போ பொமக்ரனட் குஸ்குஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம குஸ்குஸ் ரெடி பண்ணியாச்சு இல்லையா? மாதுளை குஸ்குஸ் ரெடி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இப்போ நம்ம வந்து பொமோகிரானட் மேரினேஷன் பண்ண போகிறோம். இப்போ மாதுளை ஜூஸ் எடுத்துக்கிறோம். நம்ம மாதுளை ஜூஸ். ஓகே. நெக்ஸ்ட் வினிகர் போடுவோம். கொஞ்சம் வினிகர்.
கிரில்டு ப்ரான் வித் பொமோனட் குஸ்குஸ் பண்ண தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரான் மேரினேஷன் பண்ணியாச்சு, பொமோனட் ட்ரெஸ்ஸிங் ரெடியாக இருக்குது, பொமோனட் குஸ்குஸ் ரெடியாக இருக்குது, லெட்யூஸ் கட் பண்ணி ரெடியாக இருக்குது, அதுக்கு தேவையான கார்னிஷ் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரானை கிரில் பண்ணிவிட்டு டைரெக்டாக பிளேட்டிங் பண்ணிட்டா ரெடி. கிரில்டு ப்ரான் வித் பொமோக்ரானட் குஸ்குஸ் டேஸ்ட் பார்க்குறேன். குதூகலமாக இருக்குங்க. பொதுவாக மாதுளையில் புளிப்பு மாதுளை, இனிப்பு மாதுளை, புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதுளை அப்படின்னு 3 வகைகள் இருக்குது. இந்த புளிப்பு மாதுளையானது குடல் அழற்சியை போக்கும், உணவு செரிமானத்தை துரிதப்படுத்தும். இனிப்பு மாதுளை உடல் சூட்டை தணிக்கும், இரத்தத்தை விருத்தி பண்ணும், உடலுக்கு தெம்பு கொடுக்கும். மொத்தத்தில் நம்ம உடம்பை இளமையோட வச்சுக்கிறதுக்கான பழம் இந்த மாதுளம் பழம் அப்படின்னு சொல்லலாம். மாதுளையினுடைய பழம், பூ, பட்டை, பிஞ்சு ஆகிய அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டது. மாதுளம் பழங்களில் அதிக அளவு வைட்டமின் சியும், ஓரளவு வைட்டமின் B5யும், A, Eயும், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு போன்ற தாதுக்களும் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி தரும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதுல அதிகமாகவே இருக்கு. மாதுளம் பழத்திற்கு இருமலை, வறட்டு இருமலை குணப்படுத்தும் சக்தி உண்டு. தொண்டை, மார்பு, நுரையீரல், குடலுக்கு அதிகமான வலிமையை இந்த மாதுளம் பழம் கொடுக்குது. நோயால் பாதிக்கப்பட்டு உடல் பலகீனமாயிருச்சுன்னா அதற்கு பிறகு உடல் தேர்றதற்கு மாதுளம் பழச்சாறுல தேன் கலந்து தினமும் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தா 1 மாசத்துல உடல் ஆரோக்கியமும் தெம்பும் உண்டாகும். என்னோட இருக்கிறது செஃப் முரளி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி மாதுளை குருமா. இதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவை? முந்திரி, கசகச, வெள்ளரி விதை, ஜீரகம், இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கோம். தென் மாதுளை சாறு இருக்குது, மாதுளம் பழங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள், குங்குமப்பூ, ரீஃபைண்ட் ஆயில், தனியாத்தூள், கோழி வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ கோழி மாதுளை குருமா செஞ்சிடலாமா? கண்டிப்பாக சார். ஓகே. ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆன் பண்ணுறோம். இப்போ இதுக்கு ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயில். ஓகே. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி. ஓகே. கரி லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ சிக்கன் மிக்ஸ் பண்ணுறோம். சிக்கன் இது நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஃபைன். வச்சிருக்கிறது. சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அடி பிடிக்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ அது எவாபரேட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள். இப்போ கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அது பாயில் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். மசாலா ஒன்று சேர்றதுக்காக. மசாலா ஆமாம். கொதி வந்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த பேஸ்ட் பண்ணி வச்ச விழுது வந்து இருக்கு. ஸோ அந்த விழுது அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம கிரேவி கொடுக்க போகுது. எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு அந்த பேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். கோகனட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கோகனட் ஆயில் இஸ் எனஃப். அந்த வாசனைக்காக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் சேர்க்கலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய். ஆமாம். ஓகே.
மல்லி ஆட் பண்ணுறோம், கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுறோம், சஃப்ரான் சொல்லுவாங்க, குங்குமப்பூ குங்குமப்பூ கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளை விதை இருக்கு, மாதுளை விதை இதோட சேர்க்க போகிறோம். மாதுளை விதை ஓகே. குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் முழுதா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம் கூட. ஓகே. இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சாறு, மாதுளை சாறு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஜூஸ். இப்போ அதை அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இது சேர்ந்த பிறகு எவ்வளவு நேரம் நம்மளுக்கு பாயில் ஆகணும்? நெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். That's enough. So gravy is ready. இப்போ நம்மளுக்கு கோழி மாதுளை குருமா ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அடுப்பு நிறுத்திடலாம். கண்டிப்பா. கோழி மாதுளை குருமா டேஸ்ட் பார்க்குறேன். வா, அந்த மசாலா மிக்சிங்கும் அந்த மாதுளை சாறு அதோடு சேர்ந்ததும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல குக்காக இருக்கு. உப்பு காரம்லாம் சூப்பராக இருக்கு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். மொத்தத்தில் இந்த கோழி மாதுளை குருமா ரொம்ப பிரமாதம். ஒரு காலத்துல உலகின் மாதுளையின் தொட்டில் அப்படிங்கக்கூடிய பெருமை ஆப்கானிஸ்தானுக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த பெருமை இந்தியாவுக்கு தான் இருக்கு. ஏன்னா உலக அளவில் அதிக அளவு மாதுளையை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இந்தியா தான் இருக்கு. இங்க இருந்து தான் பல்வேறு நாடுகளுக்கு மாதுளையானது ஏற்றுமதி செய்யப்படுது. மீண்டும் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பை.